கோயம்பேட்டிலேருந்து சிறுவாபுரி கோயிலுக்கு எப்படி போகலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் சிறுவாபுரி கோயம்பேடுலேருந்து போகிறீங்களோ, கோயம்பேட்டிலேருந்து ரெட் ஹில்ஸ் போய் ரெட் ஹில்ஸில் தான் நீங்கள் சிறுவாபுரி போக முடியும். ஸோ கோயம்பேடில் பார்த்தீங்கன்னா 114 போட்ட நம்பர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் ஏறிக்கோங்க. அது வந்து டேரெக்டாக ரெட் ஹில்ஸ் போகும். அது போக வந்து மகளிர் சிறப்பு பேருந்து ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குது ரெட் ஹில்ஸ்க்கு. ஸோ டேரெக்டாக சிறுவாபுரிக்கு நம்ம போக முடியாது. ரெட் ஹில்ஸ் போனீங்கன்னா அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் போய் நம்ம சிறுவாபுரி போய்க்கலாம். சிறுவாபுரி கோயில் பக்கத்துலேயே நிப்பாட்டிடுவாங்க ஷேர் ஆட்டோவில். ஸோ ஷேர் ஆட்டோவில் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் ஆகும். நாங்கள் போகிற டைம் வந்து வியாழக்கிழமைங்கிறதுனால 12:30க்கெலாம் கோயில் க்ளோஸ் ஆகிடுச்சு. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் கோயில் வந்து விடிய காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 8 மணிக்கும் இருக்கும். ஸோ நாங்கள் போனது செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நாங்கள் போனது வியாழக்கிழமைனால நாங்கள் 1:30 மணிக்கு போனோம். ஸோ 4:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நாங்கள் சாமியை கும்பிட்டோம். அப்படி எங்கள் கூட லேட்டாக வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பக்கத்துலேயே வந்து பெரியபாளையம் சைடு பார்த்திங்கன்னா செல்லியம்மன் காட்டு செல்லியம்மன் சொல்லிட்டு கோயில் இருக்குது. அதை யூடியூப் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த கோயில் அவ்வளோ அழகாக இருக்குமா, காட்டுக்குள்ளேயே அம்மன் இருக்குமா. அதுக்கு வந்து கோபுரம்லாம் இல்லையா, செடியிலே கூரை மாதிரி வச்சு அந்த கோயில் இருக்கும். ஸோ அப்படி கூட நீங்கள் போய்க்கலாம். சிறுவாபுரி வரவங்களும் அந்த அம்மனும் சக்தி வாய்ந்த அம்மன் அங்கே போட நினச்சதுலாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போனது. ஸோ நான் போன டைம் வந்து இந்த வரிசையில் ஆளுங்களே இல்லை. நாங்கள் 1:30 மணி 2 மணி போனனால நாங்கள் இத்தனைக்கும் வந்து 50 ரூபா வரிசை, தனி வரிசை தான் நாங்கள் போனோம். சரி ஃப்ரீ வரிசை போனால் ரொம்ப கூட்டமாக சொல்லிட்டு அந்த 50 ரூபா வரிசை போனால், ஆனால் எங்களுக்கு டிக்கெட்டுக்கு எங்களுக்கு காசு வாங்கலை. அங்கே எங்கள் பக்கத்தில் அந்த ஒருத்தர் அம்மாவும் சொன்னாங்க, இது காசு வாங்க மாட்டாங்க மற்ற நாள்லாம் ஃப்ரீயாக இருக்குனால சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து அந்த தனி வரிசை 50 ரூபா வரிசையிலே போய் சாமியை பார்த்தாச்சு. சாமியை பார்த்து நல்லபடியாக கும்பிட்டாச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு முன்னாடி நிறையா பேர் வந்து பூட்டு போட்டு வேண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூட்டு போட்டிருக்காங்க. அது என்னன்னு எனக்கு தெரியலை. கூட எங்கள் சித்தி வந்தாங்க, அவங்களுக்கிட்டப்போ அவங்களுக்கும் தெரியலன்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ வரிசை, அதெல்லாம் ஃப்ரீ வரிசையில் உட்காந்துருக்காங்க. நாங்கள் வந்து தனி வரிசை தான் போகணும். தனி வரிசை போய் எங்கள்கிட்ட காசு வாங்கலை. ஸோ நீங்களும் மற்ற நாள் போனால் மேபி நாங்கள் போன அன்றைக்கி காசு வாங்கலையான்னு என்னன்னு தெரியல. கேட்டு பார்த்துட்டு நீங்கள் தனி வரிசையே போய்க்கோங்க. திரும்ப நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அகைன் வந்து அந்த 114 ரெட் ஹில்ஸ் போகிற பஸ்ஸே நாங்கள் ஏறிட்டோம். கோயில் வாசலே நிற்குதுங்க. ஸோ நீங்கள் கோயம்பேடுன்னு வரவங்க கவலையே பட தேவையில்ல. நமக்கு கோயம்பேடுல டேரெக்டாக ரெட் ஹில்ஸ்க்கும் பஸ் இருக்குது, கோயிலேருந்து டேரெக்டாக ரெட் ஹில்ஸ்க்கும் பஸ் இருக்குது. நீங்கள் நல்லா நிம்மதியாக சாமியை கும்பிட்டு வரலாம். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை. அந்த ரெட் ஹில்ஸ் பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரீக்வெண்ட்டாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். கண்டிப்பாக சிறுவாபுரி கோயில் போயிட்டு வாங்க. தொடர்ந்து 6 வாரம் போயிட்டு வந்தால் நல்லது. அதை செவ்வாய்க்கிழமை பிளான் பண்ணாமல் மற்ற நாள் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா செவ்வாய்க்கிழமெலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ வயசானவங்க குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தால் ஃப்ரீயாக கும்பிட்டு நம்ம மனசுக்கு நம்ம 6 வாரம் தொடர்ந்து கும்பிட்டா போதும். அப்படி தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து மற்ற நாள் 6 வாரம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். நாங்கள் போன அன்னைக்கு புதுக்கோட்டையிலேருந்துலாம் வந்திருந்தாங்க ஒருத்தங்க. அவங்க அன்றைக்கே சாமி கும்பிட்டு அன்றைக்கே பஸ் ஏறுற மாதிரி சொன்னாங்க. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் நினச்சதுலாம் கண்டிப்பாக நடக்கும். பாய். சில பேர் வந்து வேண்டுதல் நிறைவேறின பிறகு கடலை மிட்டாயெல்லாம் கொடுக்குறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கடலை மிட்டாய் உங்கள் வேண்டுதல் என்ன நிறைவேற முடிஞ்சதை கொடுங்க. அப்புறம் என்னென்ன அபிஷேகத்துக்கு என்னென்ன நமக்கு பலன் கிடைக்கும்னு போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட் டைம் பண்ணலான்னு இருக்கேன்.